ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2021 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன த ஃப்ரீ ஃபால் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவியாக நம்ம டேரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்களோட அப்பா அம்மாவோட ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க அப்பா மர்மமான முறையில் இறந்து கிடக்காரு. அத பார்த்த நம்ம ஹீரோயின் யார் கொலை பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அம்மா அவங்க கண்ணு முன்னாடி கழுத்த அறுத்துட்டு செத்து போயிடுறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோயின் கோமாக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கோமாலேருந்து வந்த உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில அவங்களுக்கு அமானுஷ்யமா பல விஷயம் நடக்குது. கடைசியில இவங்க அப்பா அம்மாவ யாரு உண்மையிலேயே கொலை பண்ணா? கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு என்ன உண்மை தெரிய வந்துச்சு? அவங்க பாய் ஃப்ரெண்ட் இவங்கள என்னென்ன டார்ச்சர் பண்ணாரு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவியா வந்திருக்கு. அதனால நம்ம டைரக்டர் அவரோட பெஸ்ட்ட குடுத்துருக்காரு. எதுக்குன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம டைரக்டர் படத்த எடுத்து முடிச்சிருக்காரு. அதே மாரி இதில ஹாரர் எலமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாரி நம்ம ஹீரோயின் ஒரு பாத் டப்ல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு சீன் வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தரமா இருந்துச்சு. அதே மாரி அவங்க அந்த ஃப்ளவர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கார்டன்லேருந்து ஒரு கை மாரி ஒண்ணு வரும். அத காட்டுன விதமா இருக்கட்டும், கடைசியில கிளைமேக்ஸ்ல காமிச்ச ட்விஸ்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே நம்ம டைரக்டர் ரொம்ப தரமா காமிச்சிருக்காரு. அதே மாரி சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்றதுக்காண்டி அவங்க பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின என்னென்ன டார்ச்சர் பண்றாங்க, அதே மாரி அந்த கார்டன்ல ஒர்க் பண்றவங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன டார்ச்சர் குடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப அருமையா காமிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா விறுவிறுப்பா போகும். எந்த இடத்துலயுமே நம்ம லேக்ன்னு ஃபீல் பண்ண முடியாது. ஹாரர் எலமெண்ட்லாம் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாரி இந்த சைக்காலஜிக்கல் சில சீன்லாம் கொஞ்சம் ராவா, ப்ரூட்டலா காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, சில சீன்லாம் நம்ம டைரக்டர் வச்ச விதம் கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான். அதுல ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் சீன கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா, இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணி குடுத்துருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக்போன் அமைச்சிருக்காங்க. கடைசியில ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத மாரி நம்ம டைரக்டர் வச்சு முடிச்சாரு. அதே மாரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ம சினிமாட்டோகிராஃபர் அந்த பாத்ரூம் டப்ல அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பின்னாடி திரும்பி பார்க்குற சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தரமா இருக்கும். கடைசியில கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அத காமிச்ச விதமா இருக்கட்டும், ஒரு ஃபாதர் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் கடைசியில காமிச்ச விதம் உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.5 குடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்லயும், ஜி5லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்த வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்காதீங்க. ஏன்னா, அந்த கொலை பண்ற சீன்லாம் கொஞ்சம் ராவா, ப்ரூட்டலா காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.